Hi everyone. நம்ம இன்னைக்கு டெஸ்ட் 3.0ல இருக்கும். கம்ப்ளீட்டா இதுவரைக்கும் லாக்டவுன் சேலஞ்ச் பண்ணிருப்பீங்க. which mean day 23 வரைக்கும் நம்ம சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிருப்போம். இன்னைக்கு டெஸ்ட் 3.0. இந்த டெஸ்ட் 3.0ல என்ன போர்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சாப்டர் 1 and சாப்டர் 2 ஃபுல்லா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ப்ரிப்பேர்ட் ஆகிருப்பீங்க. ஸோ கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ 2.5 hours சரியா? ஸோ 2.5 hours டைம் ஒதுக்கிக்கோங்க. முன்னாடியே சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பி ரெடி ஃபார் த டெஸ்ட். பேப்பர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, எல்லாமே ரெடியாக இருக்கட்டும். நான் இப்போது ஜஸ்ட்டு கொஷின்ஸை நான் ரீட் பண்ணுறேன். அந்த கொஷின்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வித் சாய்ஸஸ் தான் சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டைமை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 2 hours 30 minutes இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரம். கரெக்டாக டைமுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த எக்ஸ்ட்ரா டைமெல்லாம் எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு. ஸோ டெஸ்ட்டு 2.0 வரைக்கும் சூப்பராக முடிச்சிருப்பீங்க. கங்க்ராச்சுலேஷன். அண்ட் நிறைய பேர் நிறைய மார்க் எடுத்துருந்தீங்க, அது கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த டெஸ்ட் 3.0 உங்களால் முடியுமா அப்படின்றது தெரியல. ஏன்னா 2 சாப்டர் இல்லையா? அது ஒரு சாப்டர் அப்படின்றதப்போ ஈஸியாக முடிச்சிட்டிங்க. சரி, ஓகே. நம்ம கொஷின்ஸை பார்ப்போம். ஷார்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 6 எழுதணும். ஓகேவா? ஸோ 6 எழுதணும். அண்ட் சாய்ஸஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஒரு கொஷின் கம்பல்சரி. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நான் என்ன அப்படின்றத நான் ரீட் பண்ணுறேன். கரண்ட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி ஒய். இது ஃபஸ்ட்டு கொஷின். Current is a scalar quantity Y. Second question, what is called triboelectric charging? What is called tribo? T-R-I-B-O. Triboelectric charging. மூணாவது question, define electric dipole moment with its unit. Third one, மறுபடியும் சொல்கிறேன். Define dielectric moment, give its unit. நாலாவது question, what are called free electrons and positive ions? What are called free electrons and positive ions? So fifth one, what are called ohmic and non-ohmic material with graph? சரியா? So graph ஓட இந்த ஆன்சரை நீங்கள் சொல்லணும். What are called ohmic and non-ohmic materials? So இது வரைக்கும் எத்தனை பார்த்துருக்கோம்? 1 2 3 4 5 பார்த்துருக்கோம். And sixth one, define conductivity of material. Define conductivity of material. And seventh one என்ன அப்படின்னா define superconductivity. இந்த superconductivity கொஷின் கம்பல்சரி நீங்கள் எழுதணும். சரியா? ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற கொஷின் ஷார்ட் ஆன்சர்ஸ். ஸோ 3 மார்க் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுலேயும் 7 இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் 7 யூ ஹேவ் டு ரைட் 6. 6 எழுதணும். சரியா? கொஷின் எழுதிக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா டிஃபைன் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் கெப்பாசிட்டர் ஆஃப் parallel plate capacitor. புரியுதா? டிஃபைன் எக்ஸ்பிரஷன் ஃபார் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் parallel plate capacitor. இது ஃபர்ஸ்ட் கொஷின். ரெண்டாவது கொஷின், டிரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர். ஸோ இந்த கொஷின் கம்பல்சரி. டிரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர். ஸோ கொஷின் நம்பர் 2 இது கம்பல்சரி. மூணாவது கொஷின், ரைட் அ நோட் ஆன் மைக்ரோவேவ் ஓவன். சரியா? ஸோ ரைட் அ நோட் ஆன் மைக்ரோவேவ் ஓவன். அதுக்கப்புறம் ஃபோர்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா ஆப்டைன் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. புரியுதா? ஆப்டைன் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, ஹவு இட் இஸ் ரிலேட்டட் வித் த மொபிலிட்டி. இதுதான் நமக்கு இருக்கிற ஃபோர்த்து கொஷின். புரியுதா? ஸோ டிஃபைன் அதாவது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, எக்ஸ்பிரஷன் ஃபார் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் ஹவு இட் இஸ் ரிலேட்டட் டு மொபிலிட்டி. இதுதான் ஃபோர்த்து. அண்ட் ஃபிஃப்த்து கொஷின் என்னன்னா டிரைவ் த ரிலேஷன் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் கரண்ட். ஸோ கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத நீங்கள் எழுத போகிறீங்க. ஆறாவது கொஷின், டிஃபைன் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. புரியுதா? ஸோ சிக்ஸ்த்து கொஷின், டிஃபைன் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, ஆப்டைன் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் இட். ஸோ இது சிக்ஸ்த்து கொஷின் 3 மார்க்கில். ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபார் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் கம்பல்சரி கொஷின் கொடுத்துருந்தேன். ஸோ ஏழாவது கொஷின் என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் டியூ டு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். புரியுதா? டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் டியூ டு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். ஸோ இதுதான் 7 கொஷின்ஸ். ஸோ அவுட் ஆஃப் 7 யூ ஹேவ் டு ரைட் எனி 6. இதில் செகண்ட்
3 mark வந்து கம்பல்சரி. எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் வந்து கம்பல்சரி. ஸோ 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க் பார்த்தீங்கன்னா அதே 6 கொடுத்துருக்கு, பட் யூ ஹேவ் டு ரைட் எனி 4. புரியுதா? இந்த 5 மார்க்கில் 2 5 மார்க் வந்து கம்பல்சரி. நான் கொஷின் சொல்லிடுறேன். ஸோ என்ன அப்படின்னா, derive an expression for electrostatic potential due to an dipole. புரியுதா? derive an expression for electrostatic potential due to an dipole. இது வந்து கம்பல்சரியான கொஷின். ரெண்டாவது கொஷின், constructions and workings of Van de Graaff generator. இது ரெண்டாவது கொஷின். மூணாவது கொஷின், obtain an expression for electric field. புரியுதா? obtain an expression for electric field due to an infinitely long straight wire, charged wire. ஓகேவா? ஸோ மூணாவது கொஷின் நல்ல கவனி. obtain an expression for electric field due to an infinitely long charged wire. இது 3. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்பல்சரி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நாலாவது 5 மார்க் என்ன அப்படின்னா, describe the microscopic model of current and obtain general form of Ohm's law. Describe the microscopic model of current and obtain general form of Ohm's law. ஸோ இது வந்து 4th. இது வந்து கம்பல்சரியான ஒரு ஆன்சர். ஸோ 5 மார்க்கில் 2 கம்பல்சரி ஆன்சர் நீங்கள் எழுதணும். ஸோ அதை தவிர்த்து எதனா அந்த அவுட் ஆஃப் 4ல் எனி 2, இட் இஸ் யுவர் சாய்ஸ். அதாவது 5th கொஷின், how the EMF of 2 cells are compared using potentiometer. புரியுதா? how the EMF of 2 cells are compared using potentiometer. ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற 5th கொஷின். 6th கொஷின் பார்த்தீங்கன்னா, obtain the condition for bridge balance in Wheatstone bridge. ஸோ 6th கொஷின் என்ன அப்படின்னா, obtain the conditions for bridge balance in Wheatstone bridge. ஸோ இவ்வளோ தான் நமக்கு கொஷின்ஸ். ஸோ 6 2 மார்க் எழுதணும், 12 மார்க்கு. 6 3 மார்க் எழுதணும், 18 மார்க்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணாவே எவ்வளோ வருது? 20 30 வந்துருச்சு. அண்ட் 5 மார்க் வந்து 4 எழுதணும். அப்போது அது ஒரு 20. அப்போது 50 மார்க்குக்கு நீங்கள் எழுத போகிறீங்க. சரியா? ஸோ 5 மார்க்கில் 2 கம்பல்சரியான கொஷின் சொல்லியிருக்கேன். 2 மார்க்கில் ஒரு கம்பல்சரி, 3 மார்க்கில் ஒரு கம்பல்சரியான கொஷின்ஸ். ஸோ கரெக்டாக எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். கொஷின் சொல்லிட்ட பிறகு புக் எடுத்து தயவு செஞ்சு பார்க்காதீங்க. பி ஹானஸ்ட். சரியா? வேர்வை சிந்தாத உன்னாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதித்திட முடியாது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் with a smile.